சும்மா கணுக்கால் தண்ணி தேங்கினா கூட உடனே மீடியா யூடியூப்ல வந்துருவா. என்னன்னு சென்னை மிதக்கிறது, உதயநிதி ஆஸ்திரேலியாவிலே பறந்து கொண்டிருக்கிறார், இதுதான் ஆட்சி நடத்துகிற அழகா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஊடகங்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் தெரிஞ்ச ஒரே வேலை திருவிளையாடல் படுத்து தருமி மாதிரி கேள்வி கேட்கதான் தெரியும். 41 பேர் செத்து போயிட்டாங்க, முதல்வர் வந்து விட்டார். முதல்வர் வந்துட்டாரா? துணை முதல்வர் எங்க? இந்த விடியறதுக்குள்ள வந்துட்டாரு. அடுத்த கேள்வி அப்பயே போயிட்டாருங்கிற. இவ்வளவு அறிவாளிகள் 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு கேள்வி கேட்கிற தருமிகள் 2 பேர். உண்மையிலேயே மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்து அதை வாங்கிட்டு மேடையில படிக்கிறவங்க. நம்ம இவங்களதான் இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். 2015ஆம் ஆண்டு வெள்ளம். அப்ப ஒரு நல்ல முதல்வர் இருந்தாங்க. அவங்கள தூங்குனா எழுப்ப முடியாது. எது வெள்ளமே வந்தாலும் ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, என்ன எள்ளு வெள்ளத்தோட போனா கூட நீ எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒரு முதல்வர் இருந்தாங்க. அவங்கள பத்தி யாரும் பேச மாட்டாங்க. வர வர சிறந்த பேச்சாளராகவும் மாறிக்கொண்டிருக்கிறார். ஏன் அவர் சிறந்த பேச்சாளர்னு சொன்னா, அழகு ஆடம்பரம் அல்ல, உள்ளத்தில் இருந்து பேசுவது, உணர்ந்ததை பேசுவது. 2 நாட்களுக்கு முன்னால் காரைக்குடியில் ஐயா ராமசுப்பையா அவர்களுக்கு நடந்த விழாவில் அவர் ஆற்றிய அந்த உரை 9 மணிக்கு மேல ஏறத்தாழ 40 நிமிடங்கள். அதுக்கு மேலையும் பேசியிருந்தாலும் கூட்டம் நின்றிருக்கும், உட்கார்ந்தவர்கள் அசையவில்லை. அப்படி ஒரு உரை, உண்மையின் ஆழத்தில் இருந்து வந்த உரை. கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சொல்லுவார், where the words come from the depth of truth, உண்மையின் ஆழத்தில் இருந்து சொற்கள் வெளிப்பட வேண்டும் என்று. அப்படிப்பட்ட துணை முதல்வர் அவர்களுடைய முயற்சியில் இந்த அறிவு திருவிழா நடக்கிறது. அறிவு மட்டும் இருந்தா போதாதுங்க, கூட அன்புன்னு ஒண்ணு இருக்கணும். சிறந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அப்பதான் இறந்தார். மக்கள் எல்லாருக்கும் என்னமோ அவங்க வீட்டுல ஒருத்தர் இறந்த மாதிரி இல்லையா? ஏன்னா அந்த குரல் ஒரு 50-60 ஆண்டுகளாக நம்ம வீட்டுல ஒலிச்சுக்கிட்டே இருந்த குரல். அவர் ரொம்ப நல்ல மனிதர், நல்ல பாடகர்ங்கிறத விட நல்ல மனிதர். அதனால அவங்கவுங்க வீட்டுல ஒரு மரணம் நடந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்கே போனாங்க. அதை விட அதே சமயத்துல ஒரு அரசியல்வாதி ஆஸ்பத்திரியில இருந்தார். அவரு பொழைச்சுக்கிட்டாரு. மக்களுக்கு என்னங்க இவரெல்லாம் பொழைச்சுக்கிட்டாரு, அவர் யாருன்னு அப்புறமா தேடி பாருங்க தெரியும். இவரெல்லாம் பொழைச்சுக்கிட்டாரு யாரு? அவர் அம்மன் பட வில்லன் மாதிரி இருப்பாரு. இங்க பாக்குற இந்த தேர் இருக்கே, நல்ல வேலை இந்த திரைச்சீலை எல்லாம் நல்லா தொங்குது. இன்னும் ஒரு இப்ப வேற யாரையாவது இங்க உள்ள விட்டு இருந்தா இந்த தேர் சீலையில எல்லாம் ஆள் தொங்கும் இல்லையா? மேல யார் அப்படி நிம்மதியெல்லாம் நின்னு பார்க்க முடியாது. யாரு எங்க பொத்துன்னு விழுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் அது நடக்கலாமா? நடக்க கூடாது இல்லையா? அவர்களுக்கும் அறிவு புகட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், இலக்கு. அவர்களையும் கொஞ்சம் அப்பா அந்த திருவிழாவில இருந்து இந்த திருவிழாவுக்கு வந்து அறிவை பெறுங்கள் அப்படின்னு கூப்பிட வேண்டியது நம்முடைய கடமை. உண்மையிலே இது ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கு. ஒரு ராட்னம் மட்டும் இருக்கணும், ஒரு பலூன் கடை வச்சிருக்கணும். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிற கடுமையான உழைப்பு, இவ்வளவு நேர்த்தியாக இது நடக்கிறது என்று சொன்னால் அந்த உழைப்பை பங்களிப்பை தந்த அத்தனை தோழர்களுக்கும் நம் அனைவருடைய நன்றியும் பாராட்டும் உரியது. திருவிழா என்று சொன்னால் அதற்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா, கிராமங்களில் ஒரு கோயில் இருக்கும், ஒரு தேர் இருக்கும், ஒரு சாமி சிலை இருக்கும். இந்த திருவிழாவில் என்ன இருக்கு? தேர் இருக்கு, தேருக்குள்ள சிலை இருக்கு, அங்க ஐயன் திருவள்ளுவர் இருக்கிறார். திருவிழாவில் வாங்கி சாப்பிடுறதுக்கு பாப்கார்னும் குழந்தைகளுக்கு பலூனும் கொடுப்பதற்கு பதிலாக இந்த அறிவு புத்தக சந்தை இருக்கு. அங்க போய் பெரியவர்கள் படிக்கிற ஆய்வு நூல்களும் குழந்தைகள் படிக்கிற சின்ன நூல்களும் கொட்டி கிடக்கிறது. இதுக்கு பேர் தான் மாற்று திருவிழா பண்பாடு அப்படிங்கிறது. திராவிட இயக்கம் என்பது கொண்டாட்டங்களை விரும்பாத இயக்கம் அல்ல. தந்தை பெரியாரை பற்றி பல பேர் கேட்பார்கள், தீபாவளி வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களே, நாங்கள் எதை கொண்டாடுவது? பெரியார் சொன்னார், தீபாவளியை விடுங்கள், பொங்கலை கொண்டாடுங்கள். தீபாவளி வந்தால் தெருவெல்லாம் குப்பையாகும், காற்றெல்லாம் மாசாகும். பொங்கல் வந்தால் வாசலெல்லாம் அழகாகும், ஊரே சுத்தமாகும், வீடு புதியதாகும். இது அறிவு பண்பாடு. கொண்டாட்டத்தில் கூட
அறிவோடு கொண்டாட வேண்டும் என்பதுதான் நம் பண்பாடு. அதுல இன்றைக்கு நாம் எப்படி அறிவை கொண்டாடுகிறவர்கள் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம எதுவும் பொய்க்கதை, புராண கதை, வேதக்கதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. நமக்கு வாழ்க்கை கதைகளே ஏராளம். இங்கு இவ்வளவு நேரம் கலை நிகழ்ச்சியை நடத்திய நமது தோழர் காளீஸ்வரன் அவர்களுடைய குழுவினர் ஏறத்தாழ 1.5 மணி நேரமாக சோர்வில்லாமல் களைப்பில்லாமல் இருக்கும். ஆனால் நம்முடைய உற்சாகம், கை தட்டுகிற உங்களை பார்க்கிற மகிழ்ச்சி, அதுதான் கலைஞர்களுக்கு டானிக். இந்த கைத்தட்டல் சத்தம் இருக்கிற வரை அவர்களுக்கு உடல் களைப்பே தெரியாது. அதுல அந்த சின்ன பெண்கள், ஆண்கள் இணைந்து நடத்திய அந்த கலை நிகழ்ச்சி எப்படி நம்முடைய மனதை கொள்ளை கொண்டது. அதே நேரத்தில் அவர் ஒரு செய்தியை சொன்னார். அவர்கள் வெறும் நடன கலைஞர்கள் அல்ல, அவர்களில் பல பேர் என்ஜினியரிங் படிப்பவர்கள், MBA படிப்பவர்கள். எப்படி படிக்கிறவர்கள்? நான் முதல்வன் திட்டத்தில் வந்தவர்கள், அரசு உதவியின் கீழ் படித்தவர்கள், அரசு பள்ளிகளில் படிப்பவர்கள். அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. இந்த வாழ்க்கை கதைகளில் ஒன்று, ஜெர்மனியில் பணியாற்றுகிற ஒரு தம்பி. அவர் பெயரையும் சொல்லுவேன். அவர் பெயர் ரவிக்குமார். அவர் பிறந்த ஊர் சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சிக்கு நடுவில் இருக்கிற தேவியாக்குறிச்சி என்கிற ஊர். அந்த ஊரில் பிறந்த ஒரு தம்பி ஜெர்மனியிலே சென்று PhD பட்டம் பெற்று அங்கு ஒரு சிறந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அவர் துணைவியாரும் வேலை செய்கிறார். அவர் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு விண்ணப்பம் அவருக்கு, அக்கா, அம்மா, நான் அடுத்த முறை வரும் பொழுது எனக்கு முதல்வரை பார்க்க ஒரு வாய்ப்பு வேண்டும், துணை முதல்வரை பார்க்க ஒரு வாய்ப்பு வேண்டும். அவருக்கு ஒன்றும் கோரிக்கை எல்லாம் கிடையாது. நல்ல வேலையில் இருக்காரு, நல்ல சம்பளத்தில் இருக்காங்க. திருப்பி வாங்கன்னா கூட வந்துட மாட்டாங்க. ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறம் மத்தியில் ஆட்சி மாறினா வருவாங்களோ என்னமோ, இப்போதைக்கு வரவே மாட்டாங்க. அவருக்கு என்ன கோரிக்கை இருக்க முடியும்? முதல்வரிடம், துணை முதல்வரிடம். எதுக்குப்பா நீங்க பார்க்கணும் என்றால் அவர் சொன்னார், அம்மா, நான் ஜெர்மனிக்கு போன பிறகு PhD படித்து பட்டம் வாங்கி இருக்கிறேன். அந்த PhD சர்டிபிகேட்டை கொண்டு வந்து உங்ககிட்ட காமிக்கணும். இதே திராவிடம் எனக்கு கொடுத்த தகுதி, திராவிடம் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. இதை நான் முதல்வரிடம் சொல்ல வேண்டும், துணை முதல்வரிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். இவர் ஒருவர் தான் அப்படி கேட்டாரா என்றால், அண்மையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கு உரையாற்றி தந்தை பெரியார் அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து ஏராளமான தமிழர்களை சந்தித்தார். அங்கு ஒரு அரங்கம் எடுத்திருந்தார்கள். அந்த அரங்கம் நிறைந்து தமிழர்கள் வெளியிலே நிற்கிறார்கள். முதல்வரை பார்ப்பதற்காக வந்தவர்களுக்கு உள்ளே வர இடமில்லை. ஆனால் நிகழ்ச்சி முடிந்தவுடன் முதல்வர் வெளியே சென்று அத்தனை பேரையும் சந்தித்து அவர்களோடு குடும்பம் குடும்பமாக புகைப்படம் எடுத்து கொடுத்தார். அப்பொழுது முதல்வரை சந்தித்த பல பேர் சொன்ன செய்தி, ஐயா, நாங்கள் இங்கே வேலை பார்க்கிறோம், இது திராவிட இயக்கத்தால் எங்களுக்கு கிடைத்த பரிசு, அதை உங்களிடம் சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் வந்தோம். இப்படி நான் படித்தேன், நான் உயர்ந்திருக்கிறேன், திராவிடத்தால் உயர்ந்தோம் என்பதை சொல்லுகிற உள்ளங்கள் உலகம் முழுக்க இருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் நாம் அறிவை வளர்த்தவர்கள், அன்பை வளர்த்தவர்கள், வெறுப்பை விதைப்பவர்கள் அல்ல, சண்டை மூட்டுகிறவர்கள் அல்ல, கலகக்காரர்கள் அல்ல. அண்மையில் ஆஸ்திரேலியா பயணம் சென்ற போது உலக மனிதநேய மாநாடு நடைபெற்றது. நானும் அண்ணன் பேராசிரியர் சுபவி அவர்களும் தோழர் ஓவியா அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர்கள் வர வேண்டும் என்று அங்குள்ளவர்கள் மிகுந்த ஆசைப்பட்டார்கள். ஆனால் இது நவம்பர் மாதம், சென்னை நகரத்துக்கு மழை வெள்ள அன்பளிப்பு கிடைக்கும், ஆகையினால் வர முடியாது என்று திட்டவட்டமாக, முதல்ல பரவாயில்ல சொல்லிக்குவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்றெல்லாம் இல்லாமல், அக்கா, எங்களால் வர முடியாது என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் வருகை தந்திருந்தார்.
அவருடைய உரை அவ்வளவு சிறப்பாக அமைந்தது. அங்குள்ள தமிழர்கள் கூடிய போது இருந்தாலும் ஆசிரியர் ஐயா அவர்கள் வந்திருந்தா நல்லா இருக்கும், துணை முதல்வர் வந்திருந்தா நல்லா இருக்கும், அந்த ஏக்கம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் செய்திகளை பார்க்கும் பொழுது நாங்கள் நினைத்து கொண்டோம், நல்ல வேளையாக நம்ம அவரை கூட்டிட்டு வரல. ஏன்னா வெள்ளம் பெருசா வரல, ஆனாலும் தண்ணி தேங்குது. சும்மா கணுக்கால் தண்ணி தேங்கினா கூட உடனே மீடியா யூடியூப்ல வந்துருவா, என்னன்னு சென்னை மிதக்கிறது, உதயநிதி ஆஸ்திரேலியாவிலே பறந்து கொண்டிருக்கிறார், இதுதான் ஆட்சி நடத்துகிற அழகா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஊடகங்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் தெரிஞ்ச ஒரே வேலை திருவிளையாடல் பருத்து தருமி மாறி கேள்வி கேட்கதான் தெரியும். 41 பேர் செத்து போயிட்டாங்க, முதல்வர் வந்து விட்டார். முதல்வர் வந்துட்டாரா? துணை முதல்வர் எங்க? இந்த விடியறதுக்குள்ள வந்துட்டாரு. அடுத்த கேள்வி அப்ப ஏன் போயிட்டாருங்கிற. இவ்வளவு அறிவாளிகள் 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு கேள்வி கேட்கிற தருமிகள் 2 பேர், உண்மையிலேயே மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து மேடையில படிக்கிறவங்க. நம்ம இவங்களதான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர்களுக்கு இடையில் உண்மையில எங்களுக்கெல்லாம் இந்த மழை வெள்ளம் வரும்போது கொஞ்சம் வருத்தம் தான் நம்முடைய துணை முதல்வர் மீது. ஏன்னா 2015ஆம் ஆண்டு வெள்ளம், அப்ப ஒரு நல்ல முதல்வர் இருந்தாங்க, அவங்கள தூங்குனா எழுப்ப முடியாது. எது வெள்ளமே வந்தாலும் ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, என்ன எள்ளு வெள்ளத்தோட போனா கூட நீ எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒரு முதல்வர் இருந்தாங்க, அவங்கள பத்தி யாரும் பேச மாட்டாங்க. 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளியிடுகிற தமிழரசு கட்டுரையில், தமிழரசு நூலில் ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில் குறிப்பிட்டார், புழல் ஏரி உடைய போகிறது என்று. ஒரு நாள் அதிகாலை 4:45 மணிக்கு கலைஞர் அவர்கள் ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்களுக்கு போன் பண்றார். 4:45 மணிக்கு. அவர் என்னங்க அப்படின்னு கேட்கிறார். எப்பா, புழல் ஏரி உடைய போகுதான். கலெக்டர் தழுதழுக்க போன் பண்ணி பேசுறார். அப்படியே இருக்கு அந்த கட்டுரையில. கலெக்டர் கவலையோட தழுதழுக்க பேசுறார், ஐயா புழல் ஏரி உடைஞ்சா சேதம் அதிகமாகும். அப்போ 4:45 மணிக்கு நான் புறப்படுறேன், நீங்க வந்துருங்க என்று சொல்லிவிட்டு கலைஞர் அவர்கள் கிளம்புகிறார். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, 4:45 மணிக்கு நான் புறப்படுறேன் நீங்க வாங்கன்னு சொல்லணும்னா கலெக்டர் எத்தனை மணிக்கு போன் பண்ணியிருப்பார்? ஒரு கலெக்டர் ஒரு முதல்வருக்கு நாட்டின் தேவையை கருதி 4 மணிக்கு போன் பண்ண முடியும் என்கிற நிலையில் இந்த நாட்டை நடத்திய தலைவர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் இரவா பகலா என்று தெரியாமல் நம்முடைய முதல்வர் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் வெள்ளம் வரும்போது வந்து நிக்கிறாங்க. ஆனா தூங்குனவங்களை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, வந்து நிக்கிறவங்களை பத்தி தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட சூழல். இதற்கிடையில் இந்த விழா நடக்குது இல்ல, இதற்கு இன்னொரு காரணம். நான் அந்த வெள்ளத்தை பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த 2015 வெள்ளம் வரும்போது நாங்கெல்லாம் இரவு முழுக்க விழித்து கொண்டிருந்து, ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் கரண்ட் போகல, அதனால போன் எல்லாம் சார்ஜ் பண்ணி கொடுக்கறது, எங்கெங்க யாருக்கு உதவி வேணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிந்த வகையில பேஸ்புக்லயோ மற்ற வகையிலயோ அங்க இவங்களுக்கு உதவி இதெல்லாம் செய்யறது. இது ஒரு பெரிய வேலை. இந்த வேலை செஞ்ச உடனே என்னாச்சுன்னா அடுத்த 2 ஆண்டு எங்களுக்கெல்லாம் பெரிய பாராட்டு. பெரிய மதர் தெரசா மாதிரி, வெள்ளம் வந்தால் உதவுவார் அம்மா அருள்மொழி அப்படின்லாம். அடுத்து ஒரு 2-3 ஆண்டு கழித்து அடுத்த இளைஞர் படை வந்துருச்சு. திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி அந்த களத்துல இறங்கிருச்சு. என்னுடைய மகள் அவரோடு இணைந்தவர்கள்லாம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களுக்கும் அந்த வேலை போயிருச்சு. நேரா அவங்களுக்கு போன் வருது, துணை முதல்வர் அலுவலகத்துல இருந்து கூப்பிடுறோம், நீங்க உங்க பகுதியில ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் சேர்த்து உடனடியாக தொடர்பு கொண்டு அந்த இடத்துல எல்லாம் அதை சரி செய்கிற வேலையை துணை முதல்வர் பார்த்து கொள்ளுகிறார். அதனால எங்க மதர் தெரசா பட்டத்தெல்லாம் பறிச்சிட்டீங்க, அதுதான் எனக்கு வருத்தம். அப்புறம் இன்னொன்னு, வர வர
சிறந்த பேச்சாளராகவும் மாறிக்கொண்டிருக்கிறார். ஏன் அவர் சிறந்த பேச்சாளர்னு சொன்னா, அழகு ஆடம்பரம் அல்ல, உள்ளத்தில் இருந்து பேசுவது, உணர்ந்ததை பேசுவது. 2 நாட்களுக்கு முன்னால் காரைக்குடியில் ஐயா ராமசுப்பையா அவர்களுக்கு நடந்த விழாவில் அவர் ஆற்றிய அந்த உரை 9 மணிக்கு மேல ஏறத்தாழ 40 நிமிடங்கள். அதுக்கு மேலையும் பேசியிருந்தாலும் கூட்டம் நின்றிருக்கும், உட்கார்ந்தவர்கள் அசையவில்லை. அப்படி ஒரு உரை, உண்மையின் ஆழத்தில் இருந்து வந்த உரை. கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சொல்லுவார், where the words come from the depth of truth, உண்மையின் ஆழத்தில் இருந்து சொற்கள் வெளிப்பட வேண்டும் என்று. அப்படிப்பட்ட துணை முதல்வர் அவர்களுடைய முயற்சியில் இந்த அறிவு திருவிழா நடக்கிறது. அறிவு மட்டும் இருந்தா போதாதுங்க, கூட அன்புன்னு ஒண்ணு இருக்கணும். அன்புன்னு ஒண்ணு இருக்கணும். வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அறிவுல 2 அறிவு உண்டு. நல்லறிவு ஒண்ணு இருக்கு, புல்லறிவு ஒண்ணு இருக்கு. நல்லறிவு என்ன? நன்றின்பால் உய்க்கும் அறிவு. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை. இன்னொருத்தருக்கு ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு போர் நடக்குது, ஒரு குழந்தை சாகுது, இந்த மக்கள் ஓடுறாங்க, அதை நமக்கு துன்பமாக கருதணும், மனித சமூகத்துக்கு துன்பமாக கருதணும். வரட்டுங்க போரு, சண்டை வரட்டும், போடுவோம், சண்டை வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நல்லறிவுன்னு பேர் இல்லை. அவர்கள் தைரியசாலிகளாக இருக்கலாம், மக்களால் விரும்பப்பட மாட்டார்கள். நல்லவர்களாக இருக்கணும், அறிவு மட்டுமல்ல. உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த கோவிட் டைம்ல பெரிய மரணங்கள்லாம் நடந்தது. சிறந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அப்பதான் இறந்தார். மக்கள் எல்லாருக்கும் என்னமோ அவங்க வீட்டுல ஒருத்தர் இறந்த மாதிரி இல்லையா? ஏன்னா அந்த குரல் ஒரு 50-60 ஆண்டுகளாக நம்ம வீட்டுல ஒலிச்சுக்கிட்டே இருந்த குரல். அவர் ரொம்ப நல்ல மனிதர், நல்ல பாடகருங்கிறத விட நல்ல மனிதர். அதனால அவங்க வீட்டுல ஒரு மரணம் நடந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்கே போனாங்க. அதை விட அதே சமயத்துல ஒரு அரசியல்வாதி ஆஸ்பத்திரியில இருந்தார். அவரு பொழைச்சுக்கிட்டாரு. மக்களுக்கு என்னங்க இவரெல்லாம் பொழைச்சுக்கிட்டாரு, அவர் யாருன்னு அப்புறமா தேடி பாருங்க தெரியும். இவரெல்லாம் பொழைச்சுக்கிட்டாரு யாரு? அவர் அம்மன் பட வில்லன் மாதிரி இருப்பாரு, அம்மன் பட வில்லன் மாதிரி இருப்பாரு. அவரெல்லாம் பொழைச்சுக்கிட்டாரு, இவரு செத்துட்டாரு. அப்போ இவர்கள் வாழ வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறதுக்கு காரணம் அறிவு ஆற்றல் மட்டுமல்ல, அதோடு அவர்கள் நல்லவர்கள் என்கிற எண்ணம். ஆனா நாம அப்படி நினைக்கிறது இல்ல. நீங்க இந்த மாதிரி மத நம்பிக்கை அடிப்படைவாதிகளை பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியும் நீங்க இப்படிதான் சாவீங்க. 95 வயசுல செத்தா கூட நம்ம என்ன 130 வயசா இருக்க போறோம்? அவர் சாவாரு, நாங்க வடை பாயசம் வைப்போம், இப்படி எல்லாம் எழுதுவாங்க. ஆனா நாம் நண்பர்களே, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தின் போது உண்மையாகவே அந்த அம்மா பாவங்க என்று நினைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அவங்க அரசியல் எதிரிதான், அவர்களுடைய கொள்கை வேறு, நமக்கு எதிர்தான். ஆனாலும் அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு மரணம் வந்திருக்க கூடாது அப்படிங்கிற உணர்வு இருக்கே, அதுதான் அறிவின் பயன். அது இல்லைன்னா அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை அப்படின்னு வள்ளுவர் சொல்றதுக்கு அதுதான் பொருள். நாம் அறிவை கொண்டாடுகிறவர்கள். எப்படி? நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த விஞ்ஞானிகள் ஐயா அப்துல் கலாம், ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சந்திராயன்ல போய் அவர் சாதித்த சாதனை, அப்புறம் அதுல 3வது திட்டத்தை வெற்றிகரமாக காட்டிய விஞ்ஞானி வீரமுத்துவேல், இவர்கள்லாம் தமிழ்நாட்டில் பிறந்த அறிவு சுடர்கள். நம்ம கொண்டாடுறோம். அரியலூரில் பிறந்த அறிவியல் அறிஞர் வளர்மதி, அதெல்லாம் எப்படிப்பட்ட ஊரு? திருநெல்வேலியில் பிறந்த நிகர் ஷாஜி என்கிற விஞ்ஞானி, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள். இத்தனை விஞ்ஞானிகளை இந்திய விண்வெளி ஆய்வுக்கு கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. அவங்க எல்லாம் எதுல படிச்சாங்க? தமிழ்ல படிச்சாங்க.
பல பேர் அரசு பள்ளியில படிச்சவங்க தான், அரசு கல்லூரியில படிச்சவங்க தான். இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாரும் ஒரே ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஹிந்தி தெரியாது போடா. பெரிய விண்வெளி அறிஞர்கள், அவங்களாலதான் ISRO இயங்குகிறது. ஆனால் அவர்கள் ஹிந்தியை கற்றுக்கொள்ளவில்லை, தாய்மொழியை கற்றார்கள், ஆங்கிலத்தை கற்றார்கள், தங்கள் அறிவை பயன்படுத்தி வென்றார்கள். இன்னைக்கு விளையாட்டு துறையில குகேஷ்னு ஒரு தம்பி, சின்ன பையன், பல பேர் சொல்லுவாங்க அவருக்கு ஏன் அவ்வளவு பணம் கொடுத்தாங்க. நம்ம ஊர்ல இந்த தர்மிகள் மாதிரி பல பேர் இருக்காங்க, அவருக்கு ஏன் அவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படின்னா, உலக சாம்பியன் ஆகிறது அதுவும் செஸ் விளையாட்டுல சாதாரணம் இல்லைங்க, சாதாரண இல்லை. அவ்வளவு எளிதாக ஒருவர், அதுவும் சின்ன வயசு, இதுவரை வந்த சாதனையாளர்கள்ல அவர் தான் 18 வயசுல அதை சாதித்தவர். அதனால தமிழ்நாடு அரசு அவருக்கு பாராட்டு 5 கோடி ரூபாய் கொடுத்தது. அதே போல தமிழ்நாட்டுல பிரக்ஞானந்தான்னு ஒரு சின்ன பையன், அவரும் இளைஞர், அவர் அக்கா வைஷாலி. உலகத்துல நான் தேடி தேடி பார்த்த ஒரு செய்தி குறிப்பு சொல்லுது, உலகத்திலேயே ஒரே குடும்பத்துல அக்காவும் தம்பியும் செஸ் சாம்பியனா இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான். எப்படி கிடைக்கும் இந்த வாய்ப்பு? எவ்வளவு ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்கணும். காஜிமான்னு ஒரு பொண்ணு வட சென்னையில வண்ணாரப்பேட்டையில கேரம் போர்டு விளையாடி உலக சாம்பியனான பெண். அவங்க அப்பா யாரு? ஆட்டோ ஓட்டுகிறவர். ஆட்டோ ஓட்டுகிறவர் மட்டுமல்ல, கேரம் விளையாட்டுல ஆர்வம் கொண்டு அங்கேயே அதுக்கான ஒரு பயிற்சி கூடம் நடத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், என் மகளுக்கு அமெரிக்கா போற வாய்ப்பு கிடைத்து விட்டது, ஆனா இவ்வளவு பணம் 1.5 லட்சம் ரூபாய் கட்டணும். நாங்க எங்க போய் கட்ட முடியும்? தமிழ்நாடு அரசை தொடர்பு கொண்டோம். அப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி அவர்களை தொடர்பு கொண்டோம். அவர்கள் செய்த உதவியால் தான் நாங்க அமெரிக்காவுக்கு போனோம். அதுல அந்த பெண்ணுடைய திறமையால் அவர் வெற்றி பெற்றார். அவருக்கு கொடுத்த பரிசு. அதை போல அண்மையில கபடி விளையாட்டு, சடுகுடுங்கிற நம்முடைய விளையாட்டு, அது கபடின்னு பேராயிருச்சு. இந்த கபடி விளையாட்டுல கண்ணகி நகர்ல இருந்து அபினேஷ்னு ஒரு பையனும் கார்த்திகான்னு ஒரு பொண்ணும், அவங்க சாதனை, அதுல பெண்கள் அணி வெற்றி பெற்றுடுச்சு. உடனடியாக அவங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை, அவங்களை விட்டுறக்கூடாது. அந்த இடத்துக்கு உடனே சில பேர் இதுல என்னென்ன விமர்சனத்துல அவங்களுக்கு ஏன் கம்மியா கொடுத்தீங்க, அவங்க ஜூனியர் சாம்பியன்ல குழுவுல 10 பேர்ல விளையாடி வென்றவர்கள் அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசு. இன்னும் நிறைய போட்டி இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் நம்ம தோழர்களுக்கே சில சமயம் கொஞ்சம், ஏன் இதுக்கு நீங்க 1 கோடி கொடுக்க கூடாது, இதுவா பிரச்சனை? இதையெல்லாம் சமாளித்துதான் தமிழ்நாடு அரசு இதை செய்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு கொடுக்கிற உதவி, பயிற்சி இவ்வளவும் வைத்து அந்த குழந்தைகள் முன்னேறுகிறார்கள். இது விளையாட்டு, மற்ற துறை, அறிவியல். இதுக்கப்புறம் இசை கலைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில திறந்து 25 ஆண்டுகள் நிறைவு பெற்று அதுக்கான விழா நடந்த போது இசை நிகழ்ச்சி இருக்கு. யாரு இசைக்க போறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய இசை மேதைகள் இருக்காங்க. ஆனா அந்த நிகழ்ச்சியில் இசைத்தவர்கள் யாருன்னா 2 பேர். லிடியன் நாதஸ்வரம் என்ற ஒரு சிறுவன், அவனுடைய அக்கா அமிர்த வர்ஷினி என்கிற ஒரு பெண். நாம பெரியவங்களையே பாராட்டிக்கிட்டு இருந்தா பத்தாது, குழந்தைகளுடைய திறமையை, ஆற்றலை கொண்டு வரணும். அதுதான் இனிமேல் நமக்கு இருக்கிற பணி என்பது. ஒவ்வொரு இடத்திலையும் அந்த அறிவை கொண்டாடுகிறோம். நம்முடைய பாடத்திட்டத்தில் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை பற்றி பாடம் இருக்கு, 10ஆம் வகுப்புல பாடம் இருக்கு. ஏன் பாடமாக இருக்கு? அவருடைய வெற்றி அப்படிப்பட்டது. அவரை நிலா மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவுல போய் அந்த கோள் நிக்க இடம் இல்லை, தடுமாறும். இதுக்கு முன்னால பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. நம்ம ஊர்ல அது முன்னாடி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் அது நடக்காது சார், இது சொல்றதுதான் முன்னாடி இருக்கவங்களோட வேலையே. இல்லைங்க, நான் கொஞ்சம் வேற மாதிரி முயற்சி பண்ணேன், நடக்காதுன்ற. அப்புறம் சும்மா எனக்கு தெரியாதா,
நான் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? இப்படி பேசுறவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அப்போ அவர் திரும்ப திரும்ப முயற்சி செய்கிறார். ஆனா அங்க போய் அந்த சந்திராயன் நிக்கிறதுல பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே இருந்த அத்தனை முயற்சியும் வேலை செய்யாது. அப்ப யோசிக்கிறார். யோசிக்கும் போது ஒரு புத்தகத்தை படிக்கிறார். அதுல ஒரு சின்ன பகுதி, அந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, நீ அதெல்லாம் வேலைக்கு ஆகலன்னு யோசிக்க கூடாது. உன் முன்னோர் சொன்னதை விட, உன் கடவுள் சொன்னதை விட, உன் சாஸ்திரங்கள் சொன்னதை விட உன் அறிவு பெரியது, அதை சிந்தி அப்படின்னு இருக்கு. அதை யோசிக்கிறாரு. அப்ப முன்னோர் சொன்னது வேஸ்ட், பெரியோர் சொன்னது வேலைக்கு ஆகல, கடவுள் சொன்னதே போய் பார்த்தாதான் தெரியும் என்ன சொல்றாங்கன்னு. இதெல்லாம் இல்ல. அப்போ உன் அறிவு பெரியது, அதை சிந்தி அப்படிங்கிறத சிந்தித்து இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் ஒரு புது வழியை கண்டுபிடித்தேன், அதுதான் சந்திராயன் 1 வெற்றி என்று சொன்னார். அந்த கருத்தை சொன்னவர் யார்? தந்தை பெரியார். அவர்ல 2 வார்த்தை சேர்த்து சொல்லியிருப்பார். உன் முன்னோர் சொன்னதை விட, உன் கடவுள் சொன்னதை விட, உன் சாஸ்திரம் சொன்னதை விட, உன் வெங்காயம் வழக்குமாறு சொன்னதை விட உன் அறிவு பெரிது. உன்னுடைய அறிவை பார்க்கும்போது எல்லாம் அப்புறம்தான், நீ அதை சிந்தி என்று சொன்ன அந்த கருத்தை பயன்படுத்தி வென்ற மயில்சாமி அவர்களை நாம பாடத்திட்டத்துல வைக்கிறோம். நமக்கு மாற்றாக நாங்க வேதத்தை சொல்லி கொடுக்கிறோம், புராணத்தை சொல்லி கொடுக்கிறோங்கிற பிஜேபியினுடைய தலைவர் ஒருத்தர், அவர் பேரு அனுராக் தாக்கூர்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விண்வெளிக்கு முதல்ல போனது இவங்கெல்லாம் இல்ல, அனுமார். அதுதான் பாடத்திட்டத்துல வைக்கணும். விண்வெளிக்கு போனவர் அனுமார்னு பாடத்திட்டத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்றவங்க அங்க ஆட்சியில இருக்காங்க. விண்வெளிக்கு போகிற காரியத்தை சாதித்து காட்டியவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார்கள். இதுல நாம எங்க இருக்கிறோம்? அவர்கள் எவ்வளவு பின்னால இருக்காங்க? இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் நண்பர்களே திராவிட மாடல். திராவிட மாடல் அது ஒண்ணு பெரிய செய்தி இல்ல. அறிவு இங்க இருக்கு, திறமை இங்க இருக்கு, இதை எடுத்து பயன்படுத்துங்க. அதுக்கு ஜாதியை, வசதியின்மையை, ஏழ்மையை தடையாக வைக்காதீங்க, அவ்வளவுதான். அந்த தடையை தகர்த்து கொண்டு வந்ததுனாலதான் நம்ம அறிவு 3000 ஆண்டு அறிவுன்னு சொல்றோம், 5000 ஆண்டு அறிவுன்னு சொல்றோம். சாதலும் புதுவதென்றே வாழ்தல் இனிதென்று மகிழ்ந்தென்றும் இளமே. நாங்க ஒண்ணும் சாவை பத்தி கவலைப்படலைங்க. எதுக்கு எங்களுக்கு சொர்க்கம் நரகம்? எதுக்கு அதை பத்தி பயம்? சாதல் இயற்கை, வாழ்ந்துகிட்டே இருப்போம் நினைச்சிட முடியாது. இதை எப்ப சொல்றாங்க? 3000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றாங்க. மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன தன்மை? அறிவு இருந்தா மதிக்கணும், மதிக்கணும். அதுக்கு மேல அவங்க காலில் விழக்கூடாது. அறிவு இருந்தா அவங்க அறிவை கத்துக்கணும், மதிக்கணும். அதற்காக அவர்கள் காலில் விழ வேண்டும் என்று அவசியம் இல்லை என்ற சுயமரியாதையை கற்றுக் கொடுத்ததுதான் நம்முடைய அறிவு. இந்த அறிவுக்கு முதன்மை கொடு. இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். ஆரிய மாயை அப்படின்னு பேசும்போது அவர் ஒரு 15 புத்தகத்தை பட்டியல் போட்டார். உலக வரலாறு, இந்த வரலாறுகளுக்கு பதில் சொல்லிவிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு 15 வரலாற்று நூல்களை பட்டியல் போடுகிறவராக பேரறிஞர் அண்ணா இருந்தார். கலைஞர் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அவரோடு வாதிட்டு வென்றவர்கள் இல்லை. அவருடைய ஆற்றலுக்கு இணை தமிழ்நாட்டில் இன்னொரு தலைவர் பிறக்க முடியாது. யாரா இருந்தாலும் இனிமே அவர்தான் ஒப்பீடு, உவமை. அவரோடு ஒப்பிட்டுதான் இனி வருகிற தலைவர்களை நாம் எடை போட முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் அவர் ஆற்றி இருக்கிற சாதனைகளும், இன்றைக்கு பள்ளி குழந்தைகள் முதற்கொண்டு நாம யாரை பத்தி கவலைப்படுறோம்? அடுத்த தலைமுறையை பத்தி கவலைப்படுறோம். அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுறோம். இங்க பாக்குற
இந்த தேர் இருக்கே, இது நல்ல வேளை இந்த திரைசீலை எல்லாம் நல்லா தொங்குது. இன்னும் ஒரு இப்ப வேற யாரையாவது இங்க உள்ள விட்டுருந்தா இந்த தேர்ச்சீலையில எல்லாம் ஆள் தொங்கும் இல்லையா? மேல யார் அப்படி நிம்மதியெல்லாம் நின்று பார்க்க முடியாது. யாரு எங்க பொத்துன்னு விழுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் அது நடக்கலாமா? நடக்க கூடாது இல்லையா? அவர்களுக்கும் அறிவு புகட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், இலக்கு. அவர்களையும் கொஞ்சம் அப்பா அந்த திருவிழாவில இருந்து இந்த திருவிழாவுக்கு வந்து அறிவை பெறுங்கள் அப்படின்னு கூப்பிட வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு போகிற போக்குல இந்த தேர் மட்டுமல்ல, இது நல்ல கல்லால் செய்யப்பட்டது. இதை அறிவோடு பார்ப்பவர்களுக்கு இங்க நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு, நிறைய படப்பிடிப்புகள் நடந்திருக்கு. இதை எப்படியெல்லாம் பார்த்துருக்காங்கன்னா, நல்ல கொண்டாட்டமான பாட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு 50 வயதுல நல்ல இனிமையான காதல் பாடல்களை கேட்ட எல்லாருக்கும் இந்த வள்ளுவர் தேரை பார்த்தா மௌனமான நேரம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல ஒண்ணு இல்ல, 2 சக்கரத்துக்கு நடுவுல 2 கால் நடந்து போகும். அந்த தேரை இப்படி பாக்குறதுக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சது. அவர் தமிழ்நாட்டுல பிறக்கல, ஆந்திராவில் பிறந்தாரு. அவர் வந்து இந்த தேரை எப்படி பயன்படுத்தினார், இப்படி எல்லாமே நம்ம இங்க உருவாக்கி வச்சிருக்கோம். இதை எப்படி பயன்படுத்துவது என்பது பயன்படுத்துகிற மக்களுடைய தகுதியை பொறுத்தது, பயன்படுத்துகிறவர்களுடைய அறிவை பொறுத்தது. அதை நாம அறிவை உருவாக்கணும். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அறிவாளன் கிட்ட பணம் இருக்காது, அறிவு தான் இருக்கு, செல்வம் தான் இருக்கு. அந்த செல்வம் உலகத்துக்கே சொந்தம் என்று சொன்ன இனம் நம்முடைய தமிழ் இனம். அதை சொன்ன அறிவு, அதை எடுத்து கொடுப்பதுதான் திராவிட மாடல். நம்ம அறிவுங்கிறது, வாங்க எல்லாம் படிங்க, எல்லோருக்கும் எல்லாம், எல்லோருக்கும் எல்லாம். நான் முதல்வன், நான் முதல்வன். என்ன மாதிரி பேரு? வேதம்ங்கிறது என்ன? மறைத்து வைப்பது. மறைச்சு வச்சா வேதம், பகிர்ந்து கொடுத்தா திராவிட மாடல். அவ்வளவுதான் பிரச்சனை. வேதத்துல புராணத்துல எல்லாம் என்ன சண்டை வந்தது? வேதம் தான் அறிவு என்றார்கள், அதை ஏன் மறைத்து வைத்தார்கள்? ராட்சசன்கிறவர் என்ன செஞ்சாரு? வேதத்தை திருடிட்டு போனாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறான், ஒரு பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க கைக்கு கிடைக்காம புத்தகம் மறைத்து வைக்கப்படுகிறது. அந்த பையனோ பொண்ணோ அந்த புத்தகத்தை திருடி விட்டால் அவங்கள தண்டிப்பீங்களா? புத்தகத்தை திருடியவர்களை தண்டிப்பதுதான் புராணம். வேதத்தை திருடியவர்கள் என்ன செய்ய முடியும்? படிக்கதானே செஞ்சாங்க. கடவுள் அதற்கா அவதாரம் எடுத்து வந்து அவர்களை தண்டித்தார். அதுதான் கதை. கடவுளே மறுத்த கல்வியை நம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுதான் திராவிட இயக்கம். அந்த கல்வி நம்ம பச்சை தமிழர் காமராசர், கல்வி வள்ளல் காமராசர் என்று பாராட்டுகிறோமே, ஏன்? பள்ளிகளை திறந்தது அவருடைய வாழ்நாள் சாதனை. அந்த பள்ளிகள் தான் இன்று கல்லூரிகளாக, பல்கலைக்கழகங்களாக வளர்ந்திருக்கிறது. அதில் வளர்ந்தவர்கள் தான் இன்று உலகெங்கும் சிறகடித்து பறக்கிறார்கள். எனவே நண்பர்களே, அறிவை கொண்டாடுவது, அறிவுள்ளவர்களை கொண்டாடுவது இந்த தமிழ்நாட்டின் பண்பாடு என்பதை ஒரு 2000 ஆண்டுக்கு பிறகு ஆட்சியில் இருந்து நிரூபித்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை 10-11 நாட்களாக இந்த இடத்தில் நடத்தி காட்டி இருக்கிற நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். நம்முடைய வேண்டுகோளாக நம்முடைய முதல்வர் அவர்களே நம் சார்பாக அறிவுறுத்தி இருக்கிறார்கள், இதனை தொடர்ந்து நடத்துங்கள், மாவட்டம் தோறும் நடத்துங்கள் என்று வேண்டுகோளாகவும் கட்டளையாகவும் முதல்வர் அவர்களே சொல்லிய இந்த விழா தொடர்ந்து நடக்க வேண்டும். இன்னும் சொன்னால் பெண்களுக்கான திருவிழாக்கள் நடக்க வேண்டும். பெண்களுக்கான திருவிழாக்கள், அவங்க மகிழ்ச்சியா வர்றதுக்கு திருவிழா இருந்தா எங்கேயாவது போய் சாமி ஆட மாட்டாங்க. அவங்களுக்கு அவுட்லெட்டே கிடையாது, அவங்க எங்கேயும் போக முடியாது. நீங்க எங்க வேணா போலாம், அவங்க போக முடியுமா? 7 மணிக்கு அங்க போனா அங்க ஏன் போனேன், 8 மணிக்கு இங்க இருந்தா இங்க ஏன் பார்த்தேன், ஆனா கோயில்ல இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்ப அவங்க அங்கதான் போவாங்க. அவர்களுக்கு மாற்று திருவிழா, மாற்று கொண்டாட்டங்கள் பெண்களுக்கும் தேவை.
ஆகையினால பெண்களையும் மையப்படுத்திய விழாக்களை நாம நிறைய கொண்டாடணும். அதுதான் நம்முடைய மக்களை அறிவின் பக்கம் ஈர்க்கும். அந்த பணியில் ஈடுபட்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.